ஊர்ல ஒருத்தன் சந்தையில போய் ஒரு சின்ன மாடு வாங்கி வந்திருக்கான். வாங்கி வர வெளில நைட்டு இருட்டாகி போச்சு. மாட்டுக்காரன் அங்குள்ள ஒரு தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்கிறான், ஐயா பக்கத்து ஊர் சந்தையில மாடு வாங்கி வந்தேன், வர வெளில இருட்டாகி போச்சு, இருட்டுக்குள்ளேயே வேலை மாட்டை பிடிச்சிக்கிட்டு எங்க ஊருக்கு போக முடியாது, அதனால உங்க தோட்டத்துல நானும் என் மாடு தங்கிட்டு காலையில போறமையான்னு கேட்கிறேன். அந்த மாட்டுக்காரன் தோட்டத்துக்காரன் சொல்றேன், தாராளமா தங்கிக்கியா, வாசல்ல ஆட்டாங்கல்ல கிடக்கு, ஆட்டாங்கல்ல மாட்டை கட்டி வச்சுக்க, திண்ணை இருக்கு, திண்ணையில நீ தூங்கிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டை பிடிச்சிக்கிட்டு உங்க ஊர் போயான்றாரு தோட்டத்துக்காரர். சரிண்டு இந்த மாட்டுக்காரன் ஆட்டாங்கல்ல மாட்டை கட்டி வச்சுட்டு தூங்கிட்டேன். திண்ணையில தூங்கி காலையில எந்திரிச்சு பார்த்திருக்கேன், மாடு ஈன்றுச்சு. அதுக்கு இந்த மாட்டுக்காரன் தோட்டத்துக்காரனை எழுப்பி, ஐயா என் மாடு ஈன்றுச்சு, ரொம்ப சந்தோஷம் ஏன்ட்டு தோட்டத்துக்காரன் சொல்றேன், எங்கேயா உன் மாடு ஈண்டுச்சு, ஆட்டாங்கல் தான் ஈண்டுச்சு அப்படின்றான். அதுக்கு மாட்டுக்காரன் சொல்றேன், என் மாடு தான் ஈண்டுச்சு, ஆட்டாங்கல் எப்படியா ஈனும்னு கேட்கிறேன். தோட்டத்துக்காரன் சொல்றேன், ஆட்டாங்கல் தான் கண்டு போட்டுச்சு, வேணும்டா உங்க ஊர்ல போய் யாரை வேண்டாலும் கூப்பிட்டுக்கா, பஞ்சாயத்து வச்சுக்கலாம்ன்றேன் தோட்டத்துக்காரன். சரி இந்த மாட்டுக்காரர் ஊர்ல போய் சொல்லி பெரிய மனுஷெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காரு பஞ்சாயத்துக்கு. இந்த பஞ்சாயத்து ஆளு வந்து கேக்குது அது தோட்டத்துக்காரங்கிட்ட. தோட்டத்துக்காரன் சொல்றேன், ஏன் ஆட்டாங்கல் தான் கண்டு போட்டுச்சுன்னு சொல்லி இருக்கேன், திரும்ப திரும்ப கண்ட கொடுண்டா நான் எப்படியா நான் கண்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன் தோட்டத்துக்காரன். பஞ்சாயத்து ஆளு சொல்லுது, ஏய் கேட்கிறவன் கேனையா இருந்தா கேப்பையில கூட நெய்யலுகும்னு சொல்ற கதையா இருக்கு அப்படின்றாங்க. தோட்டத்துக்காரன் சொல்றேன், ஏய் பெரிய மனுஷன் தானே, இந்த மாடு கண்டு ஓட்டதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு கேட்கிறேன் தோட்டத்துக்காரன் சொன்னமே இந்த பஞ்சாயத்து பெரிய மனுஷன் எல்லாம் பின்னரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப மாட்டுக்காரர் சாக்கி கேட்கறதுக்கு முக்கியமானது ஆதாரம், சாக்கி தான் தேவை, அது உங்ககிட்ட இல்ல, அதனால இந்த தோட்டத்துக்காரனை ஒன்றும் பண்ண முடியாது, பேசாம மாட்டை பிடிச்சிக்கிட்டு வாப்பா போகலாம்னு கூப்பிடுறாங்க பஞ்சாயத்து பெரிய மனுஷங்க. மாட்டுக்காரன் கேட்கறியா, ஏப்பா நம்ம ஊருக்காரங்க பஞ்சாயத்தை சேர்த்து கொடுப்பீங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தா இப்படி காலவாரி விட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். நாங்க என்னப்பா பண்றது, அவன் சாக்கி அத்தாச்சி விவரமா கேட்கறியா, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனா போங்கப்பா, நான் இந்த ஊர் வட்டாரத்தவே சுத்தி பார்த்து உங்களோட பெரிய நாட்டாமையை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி என் மாடும் கண்டு வாங்காம வரமாட்டோம்னு சொல்றாரு இந்த மாட்டுக்காரர். இந்த மாட்டுக்காரர் கவலையா போயிட்டு இருக்காரு ஒரு வழியில. அந்த வழியில ஒரு நரி உட்காந்துக்கிட்டு இந்த மாட்டுக்காரரை கூப்பிடுது, ஏப்பா கவலையா போற, உனக்கு என்ன பிரச்சனை கேக்குது நரி. மாட்டுக்காரர் சொல்றாரு, ஏன் நரியானே நானே கவலையா போயிட்டு இருக்கேன், வத்தரிச்சில கொட்டுறேன்னு சொல்றாரு மாட்டுக்காரர். அதுக்கு நரி கேக்குது, அப்படி என்னப்பா உனக்கு தலைக்கு மேல வெள்ளம் அப்படின்னு கேக்குது நரி. கவலையத்தான் கொஞ்சம் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்றது நரி. எங்க நரியானே எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து தலைவர் பேச்சவே கேட்க மாட்டியா, உங்க பேச்ச எங்க கேட்க போறேன்றாரு மாட்டுக்காரர். நீ கூப்பிட்டு போய் உன் பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லுது நரி. என்னமே நரி, நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாத்தான் இருக்கு, சரி உன்னை கூப்பிட்டு போறேன்ட்டு கூப்பிட்டு போறாரு மாட்டுக்காரரு. நிறைய பஞ்சாயத்து கூப்பிட்டு போறாரு. தோட்டத்துக்காரரு மாட்டுக்கார்ட்ட கேட்கிறாரு, இன்னையா பெரிய வீரப்பா பேசிட்டு போனா ஒரு உலகமெல்லாம் சுத்தி பெரிய நாட்டாமை கூப்பிட்டுக்கிட்டு வரமிட்டு போன பஞ்சாயத்துக்கு கடைசியில நீ மட்டும் கையை வீசி வந்திருக்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மாட்டுக்காரர் சொல்றாரு, தோட்டத்துக்காரன் நான் மட்டும் வரல, என் பின்னாடி நரிய வந்திருக்க, அதை கவனிக்கலையான்றாரு. அதுக்கு தோட்டத்துக்காரர் சொல்றாரு, நரியத்தான் நாட்டாமன்னு நினைச்சு கூப்பிட்டுக்கிட்டு வந்தியா, அப்ப சரி நான் ஒருத்தனே போதும் இந்த நரிக்கு, சரி நிறைய உன் பஞ்சாயத்தைத்தான் சொல்லு, நானும் கேட்கிறேன் சொன்ன மாதிரி கேட்ப நான் பஞ்சாயத்து பேர்ல பேச மாட்டேன், உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரை போய் கூப்பிட்டுக்கோ, நான் அது வரைக்கும் மந்தையில தூங்கி கிடைக்கும்னு சொல்லுது நரி. தோட்டத்துக்காரரும் போய் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாரு. அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் கேட்கறாங்க, எங்கப்பா எதிர்த்தரப்பு பஞ்சாயத்து ஆளுங்க கேட்கறாங்க. எதிர்த்தரப்பு பஞ்சாயத்து ஆளு இந்த நரி தான் சொல்றாரு தோட்டத்துக்காரர். பெரிய மனுஷங்க எல்லாம் சொல்றாங்க, நம்மளாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கே வெக்க கேடியா, போய் நரியிட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கும் பாருன்னு சொல்றாங்க. நிறைய உன் பஞ்சாயத்தை சொல்லு, வந்ததுல இருந்து தூங்கிட்டே கிடக்க அப்படின்றாங்க பெரிய மனுஷங்க. செத்த போருங்கய்யா, தூக்கம் கண்ணை சுத்துது, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்றது நரி. பெரிய மனுஷன் எல்லாம் சொல்றாங்க, ஏன் நிறைய பஞ்சாயத்து பண்ண வந்தே தூங்க வந்தே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நரி சொல்லுது, ஏயா நானே கடல் தண்ணியில தீ பிடிச்சி விடிய வராஞ்சத்தை போட்டு அமத்திட்டு தூக்கம் இல்லாம வந்து இந்த நேரம் தூங்கலாம்னு பாக்குறேன், விட மாட்டீங்கன்னு சொல்றது நரி. பஞ்சாயத்து எல்லாம் கேக்குது, அது எப்படி கடல் தண்ணியில தீ பிடிச்சி விடிய வராஞ்சத்தை போட்டு அமத்திட்டு வந்த நரிய அப்படின்னு கேட்கறாங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கறாங்க. நரி கேக்குது, அதை தாண்டா நானும் கேட்கிறேன் கூறுகட்ட குப்பையில்.